ஜென்சி டிஎம்கே புரட்சி எப்படி சார் இருக்கு? அதை பார்க்கறதுக்கே ரொம்ப காமெடியாகவும் அபத்தமாகவும் இருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதைன்னு சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் திமுகவுடைய அந்த ஜென்சி மீட்டிங்லாம் இருக்குது. தாவேகாவுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்ததற்கு இந்த தலைமுறையினர் போட்ட ஓட்டுக்கள் முக்கியமான காரணம். அது இவர்கள் சோசியல் மீடியா மூலமாக அவனை ரீச் பண்ணது காரணம் இல்லை. அந்த ஜென்சிகளுக்கு அதிமுக திமுக ரெண்டு பேரும் கிரிஞ்சு காலங்காலமாக இங்கே மக்கள் காசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்களை காலி பண்ணிட்டு வேற ஒரு சக்தியை கொண்டு வரணும்னு அவன் நினச்சான். அப்படிப்பட்ட சக்தியாக தாவேகா இருந்தது. அவங்கள ஆட்சியில் உட்கார வச்சுக்கிறதுக்கு அவன் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான், அவ்வளவுதானே. இப்போ நீங்கள் அதே ஜென்சி வந்து நம்மளை வந்து அந்த இடத்துல உட்கார வைப்பாங்கிறது அது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான விஷயம். அதனால தாவேகாவுக்கு ஜென்சிகளுடைய ஆதரவுங்கிறது ஒரு ஆர்கானிக்கான விஷயம். இன்னும் சொல்ல போனால் தாவேகா தரப்பிலோ விஜய் தரப்பிலோ அப்படி எந்த அட்டம்ப்டும் பண்ணலை. அவங்களுக்கு தெரியும் என்ன இருந்தாலும் இவர்கள் நமக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அது இன்னைக்கு வந்து பலன் கொடுத்துருக்கு. அதனால ஜென்சிக்கள் வந்து திமுக அதிமுக அப்புறம் காங்கிரஸ், பழைய காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸுக்கெல்லாம் ஆதரவு கொடுப்பாங்கன்னு இவர்கள் நினைத்தா இவங்க எந்த அளவுக்கு வந்து அவுடேட்டடாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.